அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். வாழ்க்கையில் எல்லா மனிதனுமே ஜோதிட சாஸ்திரத்தில் 108 பாதங்கள். இந்த 108 பாதங்களில் நாம் சில குறிப்பிட்ட பாதங்களை இணைத்து வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு புதுக்கதையா இருக்குன்னு சொல்றீங்களா? புதுக்கதையெல்லாம் கிடையாது. நம்ம பராசரர் முனிவர் சொல்லி வைத்த பழைய கதை தான். அந்த பழைய கதையைத்தான் என்ன சொன்னா நம்ம புதுக்கதை சொல்ற போது புதுக்கதையா இருக்கும். அப்ப நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ஒன்று, பிறந்த நட்சத்திரம் அல்லது உங்களுடைய லக்ன புள்ளி, இந்த ரெண்டு தான் தொழில் சார்ந்த விஷயத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். லக்னத்திற்கு 10 கூடையவன் சார்ந்த தொழிலை நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, ராசிக்கு 10 கூடையவன் சார்ந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கோமா? இதுல ரெண்டுலையுமே ஒருத்தருக்கு மனுஷனுக்கு டவுட் வந்துடும். கண்டிப்பா டவுட் வரும். என்ன காரணம்னா, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எப்பயுமே தெளிவாயிரணும். நம்ம எந்த ஆதிபத்தியத்துல நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த ஆதிபத்தியத்தில் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகின்ற விதம் 2 வழி சொல்லுவேன். எப்பயுமே ஒரு வழியில எவனாலையும் ஜெயிக்க முடியாது. எப்பயுமே ஒரு அஸ்திரத்தை வச்சு எய்து யாரும் அவ்வளவு நம்ம பெரிய வித்தகர்கள் எல்லாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நன்மை செய்து விட்டு போயிருப்பார்களா என்பது எனக்கு சொல்ல தெரியல. இருந்தாலும் உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 82வது பாதம், உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 82வது பாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை தரும். உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 82வது பாதத்தை குறிச்சு வச்சுக்கணும். அதே சமயத்துல உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 32வது பாதம் எதுன்னு கணக்கெடு. இதுக்கு ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா? லக்கண புள்ளிக்கு 82வது பாதம், லக்கண புள்ளிக்கு 82வது பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்குண்டான அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் அப்படியே தூக்கி வைக்கணும், எடுக்கணும். உங்களுடைய லக்கண புள்ளிக்கு 32வது பாதம் எது? இந்த ரெண்டையும் ஒண்ணு போல இணைச்சிடணும். இணைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் சூப்பர் ஸ்டாராக வரலாம், உறுதியா வந்துருவீங்க. இது ஒரு ரகசியம். ஏன்னா 82வது பாதத்துக்கு நீங்க என்ன வேணாலும் கணக்கு போட்டு பாருங்க. அதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு பார்த்து குழப்பிட்டு எல்லாம் இருக்காதீங்க. இது ஒரு தேவ ரகசியம். ஏன் 82வது பாதத்தை 32வது பாதத்தை இணைக்கணும்? ஒரு உதாரண ஜாதகம் சொல்றேன். ஒருத்தருக்கு அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல லக்கணம் சந்திரன் நின்றாருன்னு வைங்க. அது எங்க போய் 82வது பாதம் விழுகும்னா அனுச நட்சத்திரத்துல போய், அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல போய் 82வது பாதம் விழுகும். இந்த அனுச நட்சத்திரம் இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக வரும். டேர்னிங் பாயிண்டா வரும். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா என்ன 22வது நட்சத்திரம் வரும். ஆனால் அவருக்கு 82வது புள்ளியாக அது வருகின்ற காரணத்தினால், அவருடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு 82வது புள்ளியாக அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம் வருகின்ற காரணத்தினால் இந்த அனுச நட்சத்திரத்திற்குண்டான பனை பொருள்கள், அனுச நட்சத்திரத்திற்குண்டான பனை பொருட்கள், அந்த பனை பொருளுக்கு உண்டான உணவுகள் எடுத்துக்கணும். அதற்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு 32வது பாதம் என்ன? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம். அப்ப அந்த 32வது பாதத்திற்கு உண்டான உணவு ரோகிணி என்று சொன்னால் நாவல் பழம். இதை இந்த நபர்
இதை இந்த நபர் வந்து என்ன சொல்லலாம்னா சாப்பிடணும். இந்த நபர் வந்து என்ன சொன்னா சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இவர் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஒரு உயர்ந்த யோகத்தை வந்து கண்டிப்பாக அடைஞ்சிருவார். 82வது பாதம் வந்து என்ன சொன்னா, அந்த இடத்தில் வந்து ஒரு சக்தி இருக்கிறது. 32வது பாதத்தில் ஒரு சக்தி இருக்கிறது. 82வது பாதம் மேக்சிமம் எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னா 10ஆம் பாவமா வரும். 32வது பாதம் வந்து அந்த 4ஆம் பாதமா வரும். 4ஆம் பாதமா வரும். இவருடைய வாழ்க்கையில் வந்து இந்த 82வது பாதத்திற்குண்டான நட்சத்திரமும் 32வது பாதத்திற்குண்டான நட்சத்திரமும் பெரிய வெற்றியை கொடுக்கும். இது ஒரு பகுதியை எடுத்துக்கிடும். அதற்கடுத்து லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்கு இல்லையா, லக்கண புள்ளியை ஒன்னா வச்சு அதுல இருந்து 82வது பாதம் லக்கண புள்ளியை வந்து என்ன சொல்றான்னா வந்து வச்சு வந்து 82வது பாதம். அப்பங்கும்போது என்ன சொல்றான்னா வந்து அது என்னது அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு என்ன சொல்றான்னா அந்த லக்கண புள்ளிக்கு 82வது பாதம் என்ன நட்சத்திரம், அது அதிர்ஷ்டமானதாக வரும், அதிர்ஷ்டத்தை செய்யும். லக்கண புள்ளிக்கு 32வது பாதமும் அதிர்ஷ்டத்தை செய்யும். மறைந்திருந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். இதை நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து என்ன சொன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பிரயோகிக்க அந்த 2 ஆதிபத்தியம் உடைய என்ன சொல்றான்னா இது வந்து வளர்ச்சிக்கு சொல்றது. அப்ப வளர்ச்சிக்கு சொல்லும் போது விருட்சத்தை தான் பிடிக்கணும். வளர்ச்சி என்று வந்து விட்டது என்று சொன்னால் அது வந்து விருட்சம் தான். அப்ப இந்த 82வது பாதத்திற்குண்டான மரத்தையும் 32வது பாதத்திற்குண்டான மரத்தையும் வந்து ஒரு A4 சீட்ல வந்து என்ன சொல்லலாம்னா நெட்டில் போய் எடுங்க. நெட்டில் போய் எடுத்து வந்து என்ன சொல்லலாம் சேர்த்து வைங்க. பெருசா ஒன்று எடுக்கணும், சிறுசா ஒன்று எடுக்கணும். அதே மாதிரி லக்கண புள்ளிக்கு 82வது பாதத்திற்குண்டான அந்த விருட்சத்தையும் லக்கண புள்ளிக்கு 32வது பாதத்திற்குண்டான அந்த விருட்சத்தையும் நீங்கள் எடுத்து நீங்க பெருசா கூட இது வைக்க வேண்டாம். லக்கண புள்ளிக்கு உண்டான 82வது பாதத்தையும் லக்கண புள்ளிக்கு 32வது பாதத்திற்குண்டான விருட்சத்தையும் நீங்க இது கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. அந்த மரங்களுக்கு உண்டான சிம்பிள் வந்துடும். அதை வந்து என்ன சொன்னான்னா அதை சின்ன பாக்கெட்ல வைக்கிற மாதிரி இந்த பக்கத்துல ஒரு மரம், இந்த பக்கத்துல ஒரு மரம். அந்த மரத்துக்கு மேல வந்து பேர் எழுதிடணும். என்ன, அதாவது வந்து நட்சத்திரம் என்ன, விருட்சம் பேர் எழுதிடணும். இந்த பக்கத்துல என்ன சார் நட்சத்திரம் என்ன, விருட்சம் என்ன அப்படின்னு எழுதி நீங்கள் வைத்து பாருங்கள். வாழ்க்கையில் வந்து நீங்கள் விருட்சம் போல வந்து வளர்வீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையான 100% உண்மை. உண்மையில இல்லாமல்லாம் கிடையாது. 100% உண்மை. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதை சாதாரணமான விஷயம். இது வந்து ஒரு சாதாரணமான தெரிகிற வரைக்கும் சாதாரணமான விஷயம். நெட்டில் போய் வந்து என்ன சொன்னா இந்த லக்கண புள்ளிக்கு உண்டான 82 லக்கண புள்ளிக்கு உண்டான 32 அப்ப எப்பயுமே 4ம் 10ம் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடம் என்பது தன குடும்பம், 10ஆம் இடம் என்பது தொழில். இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி என்னைக்குமே இருக்குது. காலையில வந்து அலுவலகத்துக்கு வந்தாச்சு, சாயந்தரம் வந்து என்ன சொன்ன வீட்டுக்கு போறோம். 4ம் 10ம் தினமும் வேலை செய்து கொண்டே இருக்கும். 4ம் 10 என்ன செய்யும், லக்கணத்துக்கு 4ம் 10ம், ராசிக்கு 4ம் 10ம் எந்த காலத்திலும் வந்து ஒரு தொடர்புடையதாகவே இருக்கும். அப்ப குடும்பம் என்ன செய்யும், வளரும். அப்ப தொழில் வளரும். அப்ப இதனாலதான் இந்த புள்ளிகளை வந்து இவர்கள் வந்து முன்னோர்கள் குறித்து சொன்னாங்க. 82வது பாதம் 32வது பாதம் 82வது பாதம் 32வது பாதம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இதுதான். அதனால நீங்கள் இதை பரீட்சித்து பாருங்கள்.
பரிச்சித்து பார்த்து உங்களுக்கு உண்டான லக்கண புள்ளிக்கு 82வது பாதம், லக்கண புள்ளிக்கு உண்டான 32வது பாதம் விருச்சங்களை இணைத்து விடுங்கள், இணைச்சிருங்க. ஏன்னா விருச்சம் வளர்ச்சி, விருச்சம் என்பது வளர்ச்சி, வளர்ச்சியை கொடுத்துரும். அதே சமயத்துல ராசிக்கு உண்டான ராசி புள்ளியிலிருந்து 82வது பாதம், ராசி புள்ளியிலிருந்து 32வது பாதம், இதை இணைச்சு வந்து ரெண்டையும் வந்து என்ன சொல்றான்னா, உங்க அலுவலகத்திற்கு போகும்போது நீங்கள் வந்து பாக்கெட்ல வச்சுட்டு போகலாம். பார்க்குற முடியும் உங்களுடைய நீங்க பெட்ரூம்ல கூட வந்து என்ன சொல்லலாம்னா இந்த ரெண்டையும் ஒட்டி வைக்கலாம். ஒட்டி வச்சு பார்வையில் படும்படி நீங்கள் வையுங்கள். எது ஒன்று பார்வையில் படும்படி வைத்திருக்கிறீர்களோ அது மாதிரியே நீங்கள் ஆவீர்கள். ஏன்னா அது உங்கள் சார்ந்த விஷயம். இன்னொருத்தர் பொதுவான விதியை யாருக்குமே சொல்லலை. இப்ப எனக்கு வேறுபடும், மற்றவர்களுக்கு வேறுபடும், எல்லாத்துக்குமே வேறுபடக்கூடியது. அந்த வேறுபடக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் வந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக பலவித மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஜெயிப்பீங்க. சில இணைவுகளை இணைக்கும் போது எப்பயுமே 10ம் நாளும் இணையும் போது புதையல் யோகம் கிடைக்கும். புதையல் யோகம் என்பது என்னது? புதையல் கிடைச்சா தானா? ஏதோ வந்து தொழில்ல வந்து ஒரு அபரிதமான வளர்ச்சி, ஏதோ வந்து ஒரு லக்ஸுரிஸ் கணக்க தினம் பணம் வர்றது தான் வந்து புதையல் யோகம். அப்ப எப்பயுமே 10ஆம் பாவமும் 10ஆம் பாவத்திற்குண்டான அந்த சிம்பலும், அந்த 82வது சிம்பலும், 4ஆம் பாவத்திற்குண்டான அந்த 32வது சிம்பலும் வாழ்க்கையில் வந்து புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய பாதங்கள். இது சாஸ்திரத்தில் ஒரு கோடியில சொல்லி வச்சிருக்கிறான். இதை தேடி 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 பார்க்க பார்க்க தேடி பார்க்க 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 ஏன்னா இதை நம்ம அனுபவத்துல சில விஷயங்களை பார்த்துருக்கோம். இந்த நட்சத்திர நபர்கள் தொடர்பு கிடைக்கும் போது, இந்த நட்சத்திர நபர்களுடைய தொடர்பு கிடைக்கும் போது நீங்கள் வளர்கிறீர்கள். உண்மையாகவே இது உண்மையா அப்படின்னா 100% உண்மை. இந்த அனுபவத்தை நான் பார்த்ததுனால்தான் மக்களுக்கு வந்து சொல்வதற்கு பிரயோகப்படுத்தினேன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏதாவது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லா மனிதரும் எங்கேயோ தேடி தேடி தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேடுதல் தேடி தேடி வந்து காணல் நீரை பார்த்து தண்ணீர் என்று போய் போய் அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போன்னு சொல்லுவதை விட நான் சொல்வதெல்லாம் சிம்பிளான வேலைகள் தான். பரிசித்து பாருங்கள். ஏன்னா வந்து நான் சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவே இருக்கும். அது வேலை செய்யும். வேலை செஞ்சா தானே கொஞ்ச நாள் சாதாரண பாமர மக்கள் தான் பார்க்க. அவன் கோடீஸ்வரன்லாம் நம்ம கிடையாது. நம்ம கோடீஸ்வரனாக இருந்தாலும் இருந்ததுனால் இரும்பும் கரைந்து விடும். அன்னன்னைக்கு வந்து உழைப்பால் நமக்கு வந்து பெரிய யோகங்கள் கிடைக்கணும். உழைக்கிறதுனால வருகின்ற செல்வம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். அதனால இந்த லேகோ கலை 82வது பாதத்திற்குண்டான லேகோ, 32வது பாதத்துக்குண்டான லேகோ சந்திரனுடைய அடிப்படையிலும் லக்ன புள்ளி அடிப்படையில் வந்து 82 32. அப்ப 4ம் 10ம் ஒரு மனிதன் இணைத்தான் என்று சொன்னால், 4ம் 10ம் இணைத்தான் என்று சொன்னால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். எல்லோருக்கும் இது வந்து ஒரு லக்கி சான்ஸ். கண்டிப்பாக பரிசித்து பாருங்கள், வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.